இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்களிலே பரலோகத்தை நோக்கி பார்த்த ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தை நோக்கி பார்க்க ஆவியானவர் தானே உங்களை நம்மையும் நிரப்புவாராக. தேவன் அருவருக்கிற பாவமானவைகளை விட்டுவிட்டு அவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பை, அந்த விடுதலையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதில் வாஞ்சவுள்ளவர்களாய் இருப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். எத்தனை அற்புதம் என்று எண்ணி பாருங்கள். கிறிஸ்துவுடன் அனுதினமும் சிலுவையிலே சாவதுதான் லெந்து நாட்கள் தவ காலத்தினுடைய அழைப்பு. நம்முடைய பாவம் சாகணும், நம்முடைய சுயம் சாகணும், நான் சாகணும், என்னுடைய பெருமை சாகணும், என் பேர் சாகணும், என் புகழ் சாகணும் என்று சொல்லி நம்மையே நாம் சாகடிப்பது. கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்த்தெழுவோம். ஆக நாம் பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது நமது இரட்சகர் சென்றிருக்கிற பரலோகத்தையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்வு. உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடக்கட்டும், அதற்காக நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். வரப்போகிற மகாராஜாவான இயேசுவையே நோக்கி நாம் பார்த்து வாழும்போது நமது அடையாளங்கள், அற்புதங்கள், சுகபலன்கள், ஜெயம், வெற்றி, பதில், அபிஷேகம் என்ன காரியமாக இருந்தாலும் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஆகவே பாவத்துக்கு செத்து உயிர்த்தெழுந்தவர்களுடைய இதயமெல்லாம் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி பார்த்ததாக இருக்கும். இஸ்ராயல் தேசத்தில் தீவிரவாதிகளாய் ஈவு இரக்கம் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டங்களாய் ஜனங்களை கொல்லுகிறார்களே தீவிரவாதிகள், அவங்கெல்லாம் எங்கே பார்க்கிறார்கள் கவனித்தீர்களா? பூமி மேல் விழுந்து தான் கும்பிடுவார்கள். அவங்க ஒரு நாள் மேலே பார்த்ததே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லோரும் எப்படி வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்? திரும்ப மேலே பார்த்து தான். ஏன்னா நமது ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். நம்முடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய இரட்சகர் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்தான் நமக்கு எல்லா அடையாளங்களும் அற்புதங்களும் வரும். ஆக உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் கீழே பார்த்து நாம் வாழ்ந்து விடக்கூடாது. பன்றி கடைக்கு கொண்டு போகும்போது தான் மேலே பார்க்கும், அது வரைக்கும் கீழே தான் பார்க்கும். அதுதான் பாவிகளுடைய வாழ்க்கை. அதுபோல் நான் வாழக்கூடாது. நாமும் பரலோகத்தின் ஜனங்கள். பரலோகத்தை பார்த்தே, பரலோகத்தை நோக்கியே பார்த்தே நான் வாழ வேண்டும். இந்த லெந்து நாட்கள், தவக்காலங்கள் அப்படியாக உங்களை மாற்றட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்களாம் ஒரு காலத்தில் கீழே பார்த்து வாழ்ந்தவர்கள், பாவத்தையே பார்த்து, சாக்கடையே பார்த்து, அக்கிரமத்தையே பார்த்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட எங்களை மேலிருந்து வந்த இரட்சகரை நீ மீட்டு கொண்டீர். பரலோகத்துக்கு போயிருக்க உண்மையே நோக்கி பார்த்து வாழ இந்த லெந்து நாட்களில் எங்களை அபிஷேகியும். எங்கள் கண்கள், எங்கள் இதயம் எப்போதும், எங்கள் கைகளெல்லாம் உண்மையே நோக்கி இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்தான் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.